ஹலோ, இன்றைக்கி இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணேன்னு தான் காமிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேரேஜ் ஃபங்க்ஷன் காலையில் 7 மணிக்கு, ஸோ 5:30 AM நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். அதனால் லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏர்லி மார்னிங்னால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பான மாய்ஸ்சரைசரையும் மறந்துட்டேங்க. இப்போ நான் போடுறது பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஸ்டிக்கு. இது மேக்கப் மேலேயே கூட போடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போடுறதுக்கு. அண்ட் எந்த ஒயிட் காஸ்ட்டுமே வராது. எனக்கு பர்சனலாக மேக்கப் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பப்போ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன். மார்னிங்னால ஃபேஸ் ரொம்ப பஃபியாக இருக்குது. நான் அதை ப்ராப்ளமாக பார்க்குறதில்ல. ஆனால் இன்கேஸ் சில பேருக்கு உங்களுக்கு பஃபினஸ் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா பஃபினஸும் குறையும் அண்ட் போர்ஸும் க்ளோஸ் ஆகும். ஸோ உங்கள் மேக்கப் இன்னும் கொஞ்சம் லுக்கை நல்லாவே இருக்கும். நான் 100% என்னோடய டிஸ்கலரேஷனை மறைக்க மாட்டேன். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எவ்வளோ கம்மியாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டர். இல்லைன்னா நம்ம ஃபேஸ் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே பயங்கர கேக்கி ஆயிரும். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு லேசாக ஒரு கவரேஜ், அதாவது மைல்டு கவரேஜ் தான் எப்போயுமே நான் என் ஃபேஸ்க்கு கொடுப்பேன். நான் மேக்கப் பற்றி கற்றுக்கிட்டதே ஒரு 3-4 இயர்ஸாக தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் வெறும் பவுடர் மட்டும்தான் போட்டுட்ருப்பேன் ஃபேஸ்க்கு. ஸோ இந்த ஒரு 3 to 4 இயர்ஸில் தான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த மேக்கப் வேர்ல்டுக்குள்ளே எத்தனை மில்லியன் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 100 ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியும். அண்டு நம்ம ஆக்ட்ரஸ் எல்லாம் அவங்களோட பிராண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட்லேயே இருக்க பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளம் காஜல். நார்மலி எல்லாருமே கலோசல், லாக்மே காஜல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ளம் காஜல் பயங்கர லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் என்னோட ஸ்கின் டோனுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த ப்ரான்சர் தேவை கிடையாது. ஏன்னா அதே ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். பட் எனக்கு ஒரு ஃபீல், மேபி அது ஏதாவது ஒரு கட்டிங் மாதிரி கொடுக்குமோ அப்படின்னு. ஸோ அடுத்து ப்ளஷ்ஷு. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி உடஞ்சிருக்குன்னு, அதை மாற்றணும். மேக்கப்போட மெயின் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணுறதுங்க. நம்ம எத்தனை ப்ராடக்ட்ஸ் போட்டாலும் எத்தனை லேயர் போட்டாலும் கடைசி ஃபினிஷிங்கில் அது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி செட் ஆகி இருக்கணும். அப்போ தான் நம்ம மேக்கப் க்ளீன் அண்ட் நீட்டாக தெரியும். இது என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஸோ ஏற்கனவே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய ரீசெண்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் அப்படின்னு. ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் அண்ட் பொட்டு. எனக்கு இந்த மாதிரி கலர் கல் வச்ச பொட்டுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். அண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லா நீட்டாக அழகாக வந்துருந்துச்சு மேக்கப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு அழகான ஒரு ப்ளூ சாரீ கட்டி இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.